வணக்க மக்களே, வெல்கம் டு டைனமிக் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எக்ஸசைஸ் 6.2ல் ஃபஸ்ட் சம். அதுக்கு முன்னாடி நாம் 6.2க்கு தேவையான திங்ஸை நாம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோவாக நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னாக்கா அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு அதில் எதனா டவுட்ஸ் இருக்குது, ப்ளஸ் 6.1ல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நான் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிடுவேன். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும், நீங்களும் பார்க்க முடியும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா சீக்வன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்து. அண்ட் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம 6.2ல் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டவர் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். அதாவது மக்களே, ஒரு பாயிண்ட் இருக்கான். ஸோ இதுதான் நான் ஒரு பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டாப் ஆஃப் த டவர், அதாவது இங்கே ஒரு டவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டவர் எலிவேஷன் ஆங்கிள் கேட்குறாங்க. ஓகேவா? வச்சு அந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்கான், இதுதான் அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் 30 மீட்டர் அவையில் இருக்கா மக்களே. பார்த்தீங்கன்னா இது 30 மீட்டர் தூரத்தில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த டவரோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா 10√3 மீட்டர். ஓகே மக்களே, ஸோ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கு நான் நேம் பண்ணிடுறேன் ஏபிசி பண்ணியாச்சு மக்களே. லெட் ஏபி பி த ஹைட் ஆஃப் த டவர், அதை எழுதிருங்க. லெட் ஏபி பி த ஹைட் ஆஃப் த டவர். அப்படி அடுத்த ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு டீட்டா. என்ன அப்படின்னாக்கா ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு டீட்டா அப்படின்னு எழுதிருங்க. அடுத்து பார்த்தோம்னா பிசி இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர் அப்படின்னு எழுதிடணும். பிசி இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர். இதுதான் நமக்கு கிவன். இதுதான் கிவன். ஓகே மக்களே, அடுத்து இன் ஆங்கிள் ஏபிசி. இன் ஆங்கிள் ஏபிசியில் என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டான் டீட்டா. டான் டீட்டானா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். நீங்கள் ஓஷா சோட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லை உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ப்ரொசீட் பண்ணிடலாம் மக்களே. ஆப்போசிட்னா என்ன? 10√3. அட்ஜசன்ட்னாக்கா 30. உங்களுக்கு எது அப்படின்னு தெரியல, நீங்கள் ரஃபாக எழுதிக்கோங்க. இது என்னன்னாக்கா அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். ஏன்னா ஆங்கிளுக்கு எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இது லெக் பார்ட்டுன்னு இதை ஹைப்போட்டனியஸ் அப்படின்வாங்க. ஓகே மக்களே, இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த 10 டேபிள்ஸ் அடித்தா 1, 10 3s 30. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா √3 டிவைடட் பை 3ன்னு இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? we know that 3ஐ எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா √3 இன்ட்டு √3ன்னு எழுதலாம் மக்களே. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா tan 30 இஸ் ஈக்குவல் டு √3 டிவைடட் பை √3 இன்ட்டு √3. ஒரு √3 கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா 1/√3ன்னு வரும். ஸோ நமக்கு டேனில் எப்போ √3 வரும்? இப்போ என்ன நமக்கு கிடச்சிருக்கு? tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/√3ன்னு கிடச்சிருக்கு. அது எப்போ வரும் அப்படின்னாக்கா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு √3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டவர் என்ன? therefore angle of elevation of tower is equal to 30 degree அப்படின்னா சம் முடிஞ்சிருச்சு. ஓகே மக்களே, எப்படி இந்த சம் ப்ரொசீட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா மக்களே? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த சம் முடியுது. இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. நெக்ஸ்ட் நான் உங்களை செகண்ட் சம்மில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.